مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيله: والأنعام خلقها لكم فيها دفء ومنافع ومنها تأكلون. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: قال الله عز وجل: يؤذيني ابن آدم يسب الدهر وأنا الدهر بيد الأمر أقلب الليل والنهار أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: ஆதமுடைய மகன் என்னை நோவினைப்படுத்துகிறான், காலத்தை ஏசுகிறான், நான் தான் காலமாக இருக்கிறேன், என்னுடைய கையில் தான் எல்லா காரியங்களும் இருக்கிறது, இரவு பகலை நான் தான் புரட்டுகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். காலம் என்பது வெயில் காலம், இப்பொழுது குளிர்காலம். வெயில் அடித்தாலும் கடுமையாக அடிக்கிறது, குளிரும் கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கிறது. வெயில் குளிர் இது ரெண்டும் கடுமையாக இருக்கிறது. எதன் காரணமாக என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், நரகம் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டது, இப்படி சொல்லுச்சு: என்னை படைத்தவனே, என்னுடைய ரப்பே, என்னில் சிலதை சாப்பிட்டு விடுகிறது, என்னில் சிலதை சாப்பிடுகிறது. நரகம் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். என்னில் சிலதை சாப்பிடுகிறது என்று நரகம் முறையிட்ட போது அல்லாஹ் அதற்கு அனுமதி கொடுத்தான். நீ 2 தடவை மூச்சு விட்டுக் கொள், 2 தடவை மூச்சு விட்டுக் கொள் என்று. அதனுடைய 2 மூச்சுகளில் ஒன்றுதான் இந்த குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய குளிரும், வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த உஷ்ணம், வெப்பம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இந்த மாதிரியான நேரங்களில் வெயில் வாட்டுகிற போது மனிதன் ஒரு மாதிரியாக
ஏசுகிறான், இப்படி வெயில் அடிக்கிறது என்று. குளிர் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் போது மனிதன் ஏசுகிறான். காலத்தை ஏசக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சொன்னான். அல்லாஹ்வுடைய கையிலே தான் காரியங்கள் அத்தனை இருக்கிறது. அவன் தான் இரவுக்குள் பகலையும் பகலுக்குள் இரவையும் நுழைய செய்து அதை கொண்டு வருபவன் அல்லாஹ். காலங்களை ஏசக்கூடாது. மழை காலம் இல்லை, மழை இல்லை என்றால் தண்ணீருக்கு எங்கே செல்வது? அப்போது தண்ணீருக்காக புலம்ப வேண்டியது இருக்கும். இப்படியே நாம புலம்பிக் கொண்டே இருந்தால் ஒவ்வொன்றுக்கும் புலம்ப வேண்டியது. ஆனால் நமக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்களும் சரி, முன்னோர்களும் சரி, இந்த குளிர்காலத்தை வரவேற்றிருக்கிறார்கள். மர்ஹபம் பிஷ்ஷிதா, மர்ஹபம் பிஷ்ஷிதா, குளிர்காலமே வசந்த காலமே வருக வருக என்று சொல்லியிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், அஷ்ஷிதாஉ கனீமத்துல் ஆபிதீன். இந்த வசந்த காலம் இருக்கிறது, இந்த குளிர் காலம் இருக்கிறது, வணக்கசாலிகளுக்கு நன்மையை கொள்ளை கொள்ளுகிற மாதம் என்று சொல்லுவாங்க. குளிர்காலம், இந்த வசந்த காலம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், மர்ஹபம் பிஷ்ஷிதா, வசந்த காலமே குளிர்காலமே வருக வருக. ஏனென்றால் அந்த வசந்த காலம், இந்த குளிர்காலத்திலே தான் பரக்கத்துகள் இறங்குகிறது. இரவு நீளமாக கிடைக்கிறது. 6 மணிக்கு மக்ரிபை தொழுது விடுகிறோம். சூரியன் உதயம் 6:13 தான். சுமார் ஒரு 12-12:30 மணி நேரம் நமக்கு இரவு கிடைக்கிறது. ஆனால் அதில் நாம தூங்குகிறோமா என்பது வேறு விஷயம். நிறைய நேரம் கிடைக்கிறது இரவில் சொன்னாங்க. அதிலே தான் பரக்கத்து இறங்குகிறது, இரவு நீளமாகிறது. அதனால நீங்கள் இரவு தொழுகையை தொழுவதற்கான ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. பகல் சுருக்கமாக இருக்கிறது. இந்த வசந்த காலத்தில் பகல் சுருக்கமாக இருப்பதனால் சுன்னத்தான நோன்புகளை வைப்பதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம், நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொன்னார். ஹசன் ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், நிஅம ஸமானுல் முஃமின், மூமினுடைய காலங்களிலேயே மிக ஆக அருட்கொடையான ஒரு நல்ல காலம் எது என்று சொன்னால் குளிர்காலம், வசந்த காலம் என்று சொல்வார். ஏன்னா அதனுடைய இரவு நீளமாக இருக்கிறது, பகல் சுருக்கமாக இருக்கிறது. இரவு நீளமாக இருந்தால் இரவு தொழுகைக்கு தொழுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. பகல் சுருக்கமாக இருக்கும் போது நோன்பு வைப்பதற்கு ரொம்ப இலகுவாக இருக்கிறது என்று சொல்லுவாங்க. அதே போலதான் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, வசந்த காலம் என்பது மோமின்களுக்கு ஒரு தோட்டம், வணக்கசாலிகளுக்கு ஒரு தோட்டம், வணக்கசாலிகளுக்கு அது ஒரு மைதானம் என்று சொல்லுவாங்க. நமக்கு எந்த காலமாக இருந்தாலும் அது நமக்கு வேறு மாதிரி தானே தெரிகிறது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மௌத்துடைய அந்த சந்தர்ப்பத்திலே அழுதார்கள். இப்படி அழுகிறாங்களே என்று மக்கள் நினைக்கும் போது அவங்க சொன்னாங்க, நான் அழுகிறது எதற்காக தெரியுமா? வெப்பமான காலங்களில் தாகித்து இருப்பது முடியாமல் போகிறது என்று நோன்பு வைத்து, குளிர்காலங்களில் இரவு தொழுகை தொழுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமே, அது இல்லாமல் போகிறது என்பதை நினைத்து நான் அழுகிறேன். வாழ்கிற போது மண்டியிட்டு உலமாக்களுடைய சபையில என்னால் உட்கார முடியும், அது மௌத்தானால் கிடைக்காதே என்றுதான் நினைத்து அழுகிறேன் என்று சொன்னான். இப்படியெல்லாம் அவங்க சொல்றாங்களே, என்ன காரணம்? அந்த வசந்த காலத்திலே இபாதத்துகள் செய்வதற்கு, குளிர்காலங்களிலே அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள், நிறைய வாய்ப்புகள் கிடைப்பதனால் அவங்க குளிர்காலங்களை வரவேற்றார்கள், சந்தோஷப்பட்டார்கள். சொல்லுவாங்க, இந்த குளிர்காலத்திலே நமக்கு வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம், தொழுவதற்கும் நோன்பு வைப்பதற்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவாங்க,
அல் கனீமத்துல் பாரிதத்து அஸ்ஸௌமு ஃபிஸ்ஸிதா, லேசான முறையிலே நன்மையை அதிகமாக செய்வதற்கு. அல் கனீமத்துனா போரில் கிடைக்கக்கூடிய பொருட்கள். அல் கனீமத்துல் பாரிதத்து அப்படின்னா லேசான முறையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய கனீமத்துடைய பொருள். அது என்ன அப்படின்னு சொன்னா அஸ்ஸௌமு ஃபிஸ்ஸிதா, அந்த வசந்த காலங்களில் குளிர்காலங்களில் நாம வைக்கக்கூடிய நோன்பு. இப்ப ரமலானுடைய மாதம் இன்னும் ஒரு 90 நாள் அல்லது ஒரு 100 நாள் தான் இருக்கு அடுத்த ரமலான். சென்ற ரமலானிலே ஆண்களுக்கு பெரும்பாலும் நோன்புகள் தவறுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் பெண்களுக்கு நோன்புகள் மார்க்க ரீதியான சில காரணங்களினாலே நோன்பு விடுபடும். ஒரு 5 அல்லது 7 நோன்புகள் விடுபடும். நாம என்ன செய்யணும், இந்த மாதிரியான குளிர்காலங்களில் பகல் நேரம் சுருக்கமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நோன்பு வைத்தால் கூட அதனுடைய அலுப்புகள், நோன்பு என்பதனால் ஏற்படக்கூடிய சிரமங்கள், அதனால் எந்த சிரமமும் ஏற்படுவது கிடையாது. அவை சிரமம் ஏற்படுவதாக நாம் நினைத்தாலும் அது இந்த குளிர்காலத்தில் ஒன்றுமே தெரிவதில்லை. இந்த மாதிரியான காலங்களை, கிடைக்கிற இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அந்த விடுபட்ட நோன்புகளை வைத்துக் கொள்வது என்பது ரொம்ப சிறப்பு. அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திங்கள் கிழமை இருக்கிறது, வியாழக்கிழமை இருக்கிறது, மாதத்தில் 13, 14, 15 என்ற சுன்னத்தான நோன்புகள் இருக்கிறது. இதையெல்லாம் இந்த குளிர்காலத்தில் லேசான முறைகளை நோற்று அந்த நோன்புகளை வைத்து அதிகமான நன்மைகளை இந்த குளிர்காலத்திலே அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லுவோம். அவர்கள் மக்களிடத்தில் இப்படி கேட்பாங்க, உங்களுக்கு லேசான முறையிலே நன்மையை கொள்ளையடிக்கக்கூடியதை பற்றி உங்களுக்கு சொல்லட்டுமா? சொல்லுங்களேன். அல் கனீமத்துல் பாரிதத்து அஸ்ஸியாமு ஃபிஸ்ஸிதாஇ, இந்த குளிர்காலத்திலே நோன்பு வைப்பதை தான் அவர்களும் சுட்டி காட்டணும். போருக்கு போய் சண்டையே இல்லாமல் கிடைக்குதா இல்லையா? அதுதான் கனீமத்துல் பாரித். கியாமுல் லைல், இரவு தொழுகையை பேணுதலோடு தொழுவதற்கு ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு. இப்ப சுபுஹுடைய பாங்கு 4:50க்கு சொல்லப்படுது. இன்னும் கொஞ்சம் இப்ப அடுத்து டிசம்பர் இதெல்லாம் போனேன்னு சொன்னா சுபுஹுடைய பாங்கு 5:20 வரைக்கும் வரும். 5:20 வரைக்கும் வரும். சில இடங்கள்ல சுபுஹுடைய தொழுகையை 6 மணி 6:05 தொழுவோம். எவ்வளவு பெரிய ஒரு சந்தர்ப்பம், எவ்வளவு பெரிய வாய்ப்பு! இரவு தொழுகையை தொழுவதற்கும் சுபுஹுடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுது கொள்வதற்கும் எவ்வளவு பெரிய சந்தர்ப்பம் கிடைக்குது. யஹ்யா இப்னு முஆத் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இப்படி சொல்வாங்க, அல்-லைலு தவீலுன், இரவு நீளமாக இருக்கிறது, உங்களுடைய தூக்கத்தை கொண்டே அதை என்ன செய்யாதீங்க, சுருக்கிக் கொள்ளாதீங்க, தூங்குவதிலேயே கழித்து விடாதீர்கள். அந்த இரவு நீளமாக இருப்பதினால் கொஞ்சம் எழுந்திருந்து அந்த இரவு நேர தொழுகையை தொழுங்கள், சுபுஹுடைய தொழுகையிலே கொஞ்சம் பேணுதலாக இருங்கள் என்று சொல்லுவாங்க. உபைத் இப்னு உமைர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த இரவு குளிர்காலம் வந்துவிட்டால், யா அஹ்லல் குர்ஆன், குர்ஆனை ஓதக்கூடியவர்களே என்று கூறுவாங்க. குர்ஆனை கொஞ்சமாவது ஓத படிக்க தெரிந்தவர்களே, தால லைலுக்கும், உங்களுடைய இரவு நீளமாக இருக்கிறது, எழுந்திருந்து தொழுங்கள், இரவுடைய தொழுகையை, தஹஜ்ஜுடைய தொழுகை இருக்கிறது, அதை தொழுது கொள்ளுங்கள், உங்களுடைய பகல் சுருக்கமாக இருக்கிறது, நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவாங்க. நாம இரவு தொழுகை என்றால் அதற்கு நாம ஒரு முடிவு செய்து வைத்திருக்கிறோம். அது ரமலானுடைய மாதத்திலே கடைசி 10 நாளில எங்கேயாவது யாராவது ஜமாத்தோடு தொழுகிறார்கள் என்றால் அவர்களோடு நாம என்ன செய்யணும், தொழுது கொள்ளணும் அப்படின்னு நாம முடிவு செய்து வைத்து. அப்படி அல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலேயும் சரி
ரமதான் அல்லாத காலங்களிலும் சரி இரவுடைய தொழுகையை தஹஜ்ஜுடைய தொழுகை வழக்கமாக தொழுது வந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க. இது எவ்வளவு பெரிய நன்மையை தரக்கூடியது. பரலான தொழுகைக்கு பிறகு இரவுடைய தொழுகை தான் தொழுகைகளிலேயே மிக சிறந்தது என்று சொன்னோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூமினுடைய கண்ணியம் எங்க இருக்கிறது என்று சொன்னால் அவன் இரவிலே எழுந்திருத்து அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்பதிலே தான் இருக்கிறது என்று சொன்னான். அலைக்கும் பிகியாமில் லைல், இரவு தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஃபைன்னஹு தஅபு ஸாலிஹீன கப்லகும், உங்களுடைய முன்னோர்களில் நல்லோர்களின் பழக்கமாக அது இருந்தது. நமக்கு முன்னால் வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், அதற்கு பிறகு வந்த தாபீன்களுடைய இமாம்களுடைய பழக்கம் என்னவாக இருந்தது என்றால் இரவுடைய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பார்கள். நாம ரமதானை மட்டும் நிற்கிறோம். அடுத்து சொன்னாங்க, அதுதான் உங்களை உங்களுடைய ரப்பின் பக்கம் மிக நெருக்கமாக ஆக்கிக் கொள்ளும். அதெல்லாம் இந்த குளிர்காலங்களில் நல்ல ஒரு சந்தர்ப்பம் நமக்கு தொழுவதற்கு. அது சொன்னாங்க, பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கிறது இரவு நேர தொழுகை என்று சொன்னாங்க. ஒரு பாவம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த பாவத்தை விட்டும் தடுக்கக்கூடியது கியாமுல் லைல் என்று சொல்லுவோம். இரவுடைய தொழுகை. அல்லாஹ் தஆலா முதல் வானத்துக்கு வருகிறான் என்று தெரியும். அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலே கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்பது நமக்கு தெரியும், எல்லாம் தெரியும். இருந்தாலும் நம்முடைய சோம்பேறித்தனம் நம்மை அதை தொலைவிடாமல் ஆக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்ததும் அடிக்கடி நாம கேள்விப்படுகிற ஹதீஸ் சொன்ன விஷயம் இதுதான். நீங்கள் இரவிலே அல்லாஹ்வை தொழுங்கள், மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டு இருக்கிற போது நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், இரவு நேர தொழுகையை தொழுங்கள், நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள், சலாமத்தாக செல்வீர்கள் என்று சொல்வார்கள். அந்த இரவு நேர அந்த தொழுகை ஒரு பங்கை உங்களுக்காக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். குறைந்தது ஒரு 2 ரக்காயத்தாவது தொழுங்கள் என்று சொல்லுவோம். இரவு நேர தொழுகைகளில் வருடம் முழுக்க தொழுவதில் ஒரு 2 ரக்காய், ரொம்ப வேண்டாம், தொடராக தொழக்கூடியவராக 2 ரக்காயத்தாவது தொழுது விடுங்கள் என்று சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளவு பெரிய சந்தர்ப்பம் கிடைத்தும் நாங்கள் என்ன செய்கிறோம்? நழுவ விடுகிறோம். நம்முடைய சோம்பேறித்தனம், நம்முடைய பொடுபோக்குத்தனத்தில் தான். எந்த அளவு சொல்லப்பட்டிருக்கிறது ஹதீஸ்களில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, மன் காம பிஅஷ்ரி ஆயத்தின் லம் யுக்தப் மினல் காஃபிலீன, யாரு இரவு நேர தொழுகைகளில் நின்று 10 வசனம் குர்ஆனில் இருந்து, சூரத்துல் ஃபாத்திஹாவிலேயே ஒரு 6 அல்லது 7 வசனங்கள் இருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹாவிலேயே ஒரு 6 அல்லது 7 வசனங்கள் இருக்கிறது. குல் ஹுவல்லாஹு அஹத் 4 வசனங்கள் இருக்கிறது. தெரிந்ததை ஓதி தெரிந்த ஆயத்துக்களை ஓதி கொள்வது. நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஒரே ஒரு ஆயத்தை ஓதியே தொழுதிருக்கிறார். ஒரே ஒரு ஆயத்தை. சில சஹாபாக்களை பற்றி கேள்விப்படுகிறோம், இரவெல்லாம் ஒரே ஆயத்தை ஓதி அழுதிருக்கிறார்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் இரவு தொழுகைகள். சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் காம பிஅஷ்ரி ஆயத்தின் 10 ஆயத்துகளை ஓதி அல்லாஹ்வுக்கு முன்னால் யார் இரவு நேர தொழுகைகள் நிற்கிறாரோ, அல்லாஹ்வை மறந்தவர்களில் லிஸ்ட் இருக்கு, அதுல அவர் வரமாட்டார்னு சொன்னார். பொடுபோக்கானவர்கள் என்று ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு, அந்த லிஸ்ட்ல அவர் வரமாட்டார். 10 ஆயத்து ரொம்ப பெரிய சிரமமா? அல்ஹம்து சூராவை கூட ஒழுங்காக ஓத தெரியவில்லை என்றால் என்னவென்று சொல்வது? அதை என்னவென்று சொல்வது? அதிலே ஒரு 6 வசனங்கள் என்று வைத்தாலும் குல் ஹுவல்லாஹு அஹத் 4 வசனங்கள், மொத்தம் 10 வசனமாச்சு. அது 2வது ரக்காயத்திலேயும் குல் ஹுவல்லாஹு அஹத் தான் தெரியும் என்றால் அதையாவது ஓதி தொழுவணுமா இல்லையா? அதையாவது ஓதி தொழுதுட்டு யா அல்லாஹ் இதற்கு பிறகுள்ள சூறாக்களை மனப்பாடம் செய்வதற்கு எனக்கு ஒரு தௌஃபீக் செய்ய அல்லாஹ்விடத்தை கேட்கலாமா இல்லையா?
எவ்வளவு பெரிய சந்தர்ப்பம் இந்த குளிர்காலம், இந்த வசந்த காலம் என்பது. அதையும் நாம் வீணாக்கினால் நம்மை போல கை செய்தவாறு யாருமே கிடையாது. ஆனா என்ன சிரமம்? எழுந்திருப்பது சிரமம். எல்லா காலங்களிலும் எழுந்து இரவிலே எழுந்து அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கக்கூடியவர்களுக்கு இது சிரமம் அல்ல. என்றைக்காவது ஒரு நாள் எழுந்திருப்பவர்களுக்கு இது சிரமம் தான். ஆனால் சிரமத்திலே அமல் செய்வதற்கு நன்மைகள் அதிகமாக இருக்கிறது. சொகுசாக இருக்கிறார், ஆனால் அவர் நன்மையின் பக்கம் விரைகிறார் என்று சொன்னால் அவருக்கும் நன்மை அதிகமாக. ரொம்ப பெரிய சிரமத்துக்கு மத்தியிலே தொழுகையை சரியாக நிறைவேற்றுகிறார் என்று சொன்னார், ஒழுவை சரியாக செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு அதிகமான நன்மை. 10 ஆயத். அடுத்து சொன்னாங்க 100 ஆயத்துகள். வமன் காம பி மியாதி ஆயத்தி, 100 ஆயத்துகள் யார் ஓதுகிறார்? சில பேருக்கு 30வது ஜுஸு மனப்பாடமாக தெரியும். அந்த காலத்துல இருந்தாங்க, இப்ப இருக்காங்களான்னு தெரியல. குறைந்தபட்சம் 30வது ஜுஸுவையாவது மனப்பாடம் செய்திருப்பார். முதல் சூரா சூரத்துன் நபா அம்மா யதஸாஅலூன் 40 ஆயத்துக்களை கொண்டது. அல்லது குறைந்தது வஹ்ஹாவுக்கு பின்னாலே உள்ளதாவது தெரிந்திருந்தால், ஓதி இருந்தால் 100 ஆயத்துகள். யார் ஓதுகிறாரோ அவர் வணக்கசாலி. அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்றார், ரொம்ப நேரம் நின்றார், நீண்ட நேரம் ருக்கூ செய்தார், நீண்ட நேரம் சுஜூத் செய்தார், எழுதப்படும் வணக்கசாலி என்று எழுதப்படும். மிகப்பெரிய வணக்கசாலி என்று எழுதப்படும். 100 ஆயத்துக்களை ஓதிக் கொள்கிறார். ஒருவர் மன் கான பி அல்ஃபி ஆயத்தி, 1000 ஆயத்துக்களை ஓதிக் கொள்கிறார் என்று சொன்னால் அவர் குவியலாக தர்மம் செய்த நன்மை. குதிபா மினல் முகந்திரீனா, குவியலாக அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்தவர், தானம் செய்தவர் என்று நன்மையை பெறுகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய நன்மை இரவுடைய தொழுகையிலே! கொஞ்சமா இதெல்லாம். இப்ப ஒரு மனிதர் குறைந்தது ஒரு 4 மணிக்கு எழுந்திருக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது என்று சொன்னால், இப்ப வாங்க சொல்ற டயத்துக்கு 45 நிமிடங்கள் கிடைக்கும். அடுத்து 5 மணி 5:20 வந்தால் 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம் என்ன செய்யும்? இரவு தொழுகைக்கு நேரம் கிடைக்கும். 3 மணி 3:30 மணிக்கு எழுந்திருக்கக்கூடிய பழக்கம் இருந்தால் அவருக்கு எவ்வளவு நேரம் கிடைக்கும்? எவ்வளவு அமல்களை அங்கே செய்யலாம், குளிர்காலம் என்பது, இந்த வசந்த காலம் என்பது ஒரு மூமினுக்கு சந்தோஷத்தை தரணும். ஏனென்றால் வணக்கசாலிகள் அதிகமாக வணக்கங்களில் ஈடுபடக்கூடிய காலம் இந்த வசந்த காலம். அடுத்து சுபுடைய தொழுகை. நிறைய பேர்கள்ட்ட 5 வக்து அல்ல, சில அதிகமான பேர்களுக்கு, தொழுகையாளிகளுக்கு, தொழுகை இல்லாததை பத்தி நம்ம பேசுறதுக்கு இல்லை, தொழுகையாளியாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட 5 நேர தொழுகை கிடையாது, 4 நேர தொழுகை. சுபு எல்லாம் சில பேர் இப்படி சொல்றான், என்னன்னா எழுந்திருச்சா தொழுகை, இல்லைன்னா தொழாத, அப்படி சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு. நம்ம ஊர்ல இல்லாத கூட்டமா? நம்ம ஊர்கள்ல இல்லாத கூட்டமா? இன்னும் 10 ஆண்டுகளில் நான் இருக்கிறேன்னா இல்லையோ, மௌத்த ஹயாத் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இன்னும் 10 ஆண்டுகளில் மேலப்பாளையம் தலைகீழாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பார்க்கத்தான் போகிறீர்கள், நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். சுபுடைய தொழுகையை தொழுவதற்கு ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம். மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபீ ஜமாஅத், யார் சுபுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுகிறார் அல்லாஹ்வுடைய பொறுப்புல வந்துடுவார். ஒரு தொழுகலனா அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, படைத்தவனுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தொழுகை இல்லை, சுபுடைய தொழுகை இல்லை. அவன் வீட்டுல என்ன செழிப்பு இருக்கும், என்ன சந்தோஷம் இருக்கும், என்ன மகிழ்ச்சி இருக்கும். மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபீ ஜமாஅத்,
யார் சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால், சூரியன் மறைவதற்கு முன்னால் சுபுஹ் அஸருடைய தொழுகையை யார் தொழுகிறாரோ நரகத்துக்குள்ளே நுழைய மாட்டார் என்று சொன்னார். யாருக்கு தெரியுமா சுபுஹுடைய தொழுகை ரொம்ப சிரமமாக இருக்கும்? முனாஃபிக்குகள், உள்ளொன்றும் புறமொன்றும் வைத்திருப்போம். அவன் தான் முனாஃபிக். வெளியே பார்த்தா ஒரு மாதிரியா இருப்பான், உள்ளக்க பார்த்தா வேற மாதிரியா இருப்பான். இன்னொரு ஹதீஸ்ல இப்படி சொன்னாங்க, மன் ஸல்லல் பர்தைனி, 2 குளிர் தொழுகைகள். என்ன? அதிகாலை தொழுகை சுபுஹுடைய தொழுகை, மாலை நேரத்தில் அந்த அஸருடைய தொழுகை யார் ஜமாத்தோடு தொழுகிறாரோ தஹலல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போயிடுவாரு அப்படின்னு சொன்னார். இதே குளிர்காலங்களில் மூமின்கள் எப்போதுமே ஒதுவோடு இருப்பதுதான் சிறந்தது. நாம நினைக்கிறோம் குர்ஆனை தொடுவதற்கும் 5 நேர தொழுகைகளுக்கும் சுன்னத்தான நஃபிலான பொதுவாக தொழுகைகளுக்கு தான் உதவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். இல்லை, ஒரு மூமின் எப்போதுமே ஒதுவோடு இருப்பார். அதுதான் அவருக்கு பாதுகாப்பும் கூட. ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கூட உதவின் மூலமாக கிடைக்கும். ஒரு மூமின் எப்போதுமே ஒதுவோடு இருப்பார். சஹாபி இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மிஅராஜுடைய பயணத்திலே நான் காலடி எடுத்து வைப்பதற்கு முன்னால் உம்முடைய காலடி சப்தம் கேட்டது, என்ன அமல் செய்கிறீர்கள் என்று. யா பிலால், நீங்கள் என்ன அமல் செய்கிறீர்கள்? ஒன்றுமே இல்லை யா ரசூலல்லாஹ், இரவிலோ பகலிலோ ஒது முடிந்து விட்டால் ஒது செய்வேன், தஹியத்துல் ஒது, ஒதுக்கான காணிக்கை என்று இருக்கிறது, அந்த 2 ரக்காயத்தை தொழுது கொள்வேன். இந்த அமல் ஒரு சஹாபி பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சொர்க்கத்திலே அவருடைய காலடி சப்தம் கேட்பதற்கு காரணமாகிறது என்று சொன்னால், ஒது எவ்வளவு பெரிய சிறப்புக்குரியது, அந்த ஒதுவுக்காக நாம் தொழுகிற 2 ரக்காயத்துகள் எவ்வளவு பெரிய சிறப்புக்குரியது என்பதை நாம விளங்குகிறோம். அந்த ஒது இந்த குளிர்காலத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஏன்னா தண்ணீர் குளிராக இருக்கிறது ஒரு சந்தர்ப்பத்தில். ஆனால் இந்த சிரமமான காலங்களில் ஒரு மூமின் ஒதுவோடு இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கும், எவ்வளவு பெரிய கூலி கிடைக்கும். அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் அவசர அவசரமாக ஒழுங்கு செய்துட்டு வந்தாங்க. சில பேருடைய கால் ஒழுங்காக கழுவப்படாமல் இருந்தது. காலை கழுவுகிற போது விரல்களை கோதி விடணும். அதுலயும் குதிங்கால்களை நல்ல என்ன செய்யணும், கையை வச்சு தேய்ச்சி கழுவணும். நிறைய பேரை நாம பார்க்கிறோம், சும்மா அப்படியே தண்ணியை திறந்து விட்டுட்டு அப்படியே காலை இப்படி காட்டுவோம், இங்க முன்னாடி பின்னாடி திருப்பி காட்டுவோம். பாத்தீங்கன்னா இல்லை, கையை கொண்டு என்ன செய்யணும், அந்த காலை கழுவாத வரை அந்த ஒழுங்கான தண்ணீர் போய் சேராது. அந்த நிலையை சஹாபாக்களிடத்திலே பார்க்கிற போது சொன்னாங்க, வைலுல் லில் அக்பாபி மினன் நார், அந்த குதிங்கால்களை ஒழுங்காக கழுவலையா அந்த குதிங்கால் நரகத்தில் இருக்கும் என்று சொன்னார். வார்த்தை. ஒதுவை பரிபூர்ணமாக செய்யுங்கள். யாருக்கு ஒது ஒழுங்காக இல்லையோ அவருக்கு தொழுகையே இல்லை என்று சொன்னார். எதையாவது போய் ஒது செய்வது எப்படி அப்படின்னு கேட்டிருக்கிறோமா? ஒது செய்வதை நன்றாக தெரிந்தவர்களிடத்தில் கேட்டிருக்கிறோமா? ஒதுவை எப்படி செய்யணும் எதையுமே கேட்க மாட்டோம். சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லித்தரட்டா, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், சொர்க்கத்திலே உங்களுடைய அந்தஸ்து உயர்த்தப்படும். அப்படியான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா? யார சொல்லலாம், சொல்லுங்க. ஒருவை பரிபூர்ணமாக செய்வது, நெற்றியுடைய ரோமத்திலிருந்து நம்ம முகம் கழுவோம். எப்படி கழுவாங்க? இங்க முன்னாடி இருக்க பொழுதும் கழுவோம்.
இல்லையா? சரியா? சரி, இப்போ ஒதுவுக்கான ஒரு பாடம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மகரிபுக்கு பிறகு எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்குதுன்னு சொன்னா போவோமா? ஒதுவு செய்வது எப்படி, தொழுகையில நிக்கிறது எப்படி? தொழுகைக்கு வர்றவங்களே அதை கேட்கறது இல்ல, வராதவங்களை பத்தி நம்ம என்ன பேசுறது? சரி, தொழுகைக்கு வருகிறவர்கள் கூட என்ன செய்யறது? ஒதுவு எப்படி செய்யணும்? நாம முன்னாடி மட்டும் கழுவிட்டு வருவோம், அப்படித்தானே? ஒதுவு அப்படித்தானே செய்யறோம். சரி, அப்புறம் வந்து கேளுங்க, நம்ம சும்மா உடைய இதுலலாம் அது சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அது தனி பாடம். அது முன்னாடி மட்டும் தான் கழுவாங்க. இல்ல இல்ல, அது கழுவுற முறையே வேற. தலைக்கு மசாஜ் செய்யும் போது சில பேர் பார்க்கலாம், அந்த முடி கலையாம முன்னாடி மட்டும்தான் என்ன செய்வாங்க? தலைக்கு மசாஜ் செய்வாங்க. இல்ல, 6 பர்துகள் இருக்கிறது. 6 பர்துகள் ஒதுவுல. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபூ ஹனீஃபா 4 விஷயம் கட்டாயமாக இருக்கணும் ஒதுவுல செய்ய வேண்டியது. அதெல்லாம் பரிபூர்ணமாக இன்ன உம்மதி யுதஊன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய உம்மத்துமார்கள் யௌமுல் கியாம, கியாமத்துல் நாளிலே அழைக்கப்படுவார்கள். வர்ரம் முஹஜ்ஜலீன மின் ஆசாரில் வுது, அந்த வுது செய்வதனுடைய அடையாளமாக முகம், கையும் காலும் பிரகாசித்தவர்களாக என்னுடைய உம்மத்துமார்கள் அழைக்கப்படுவார்கள் என்று சொன்னார். நம்ம இந்த கையை கழுவுற விஷயத்துல, முகத்தை கழுவுற விஷயத்துல, கால கழுவுற விஷயத்துல எவ்வளவு பேணுதலாக இருக்கிறோம் யோசிக்கிறோம். சில முன்னோர்கள் எல்லாம், நமக்கு முன் சென்றவர்கள், தாபியீன்கள், சஹாபாக்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னா, உதவு செய்கிற போது தன்னுடைய மேலாடைய கல்வியில் தான் உதவு செய்வோம். நம்ம கையை இங்க வரைக்கும் கொண்டு போறோம், அதுல கூட அவங்களுக்கு திருப்தி இல்லை. மேலாடைய கலட்டி வச்சுட்டு தான் உதவு செய்வோம். ரொம்ப முக்கியம். உதவு சரியில்லை, தொழுகை சரியில்லை. அவன் இந்த சிரமமான காலங்களில் இந்த உதவை பூர்ணமாக செய்வதற்கிறதே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணம். முகத்தை கழுவுறோம், கண்களால எவ்வளவு பாவங்கள் செய்கிறோம். இப்ப மஸ்ஜித்ல இருக்கிறோம், பாதுகாப்பா இருக்கிறோம். இந்த வாசலை தாண்டுங்க, நீங்க பாவம் செய்ய நினைப்பது கிடையாது. பாவம் உங்களை தேடி வரும். கண்ணை மூடிவிட்டு சென்றால் உயிருக்கு ஆபத்து, கண்ணை திறந்தால் இன்றைக்கு வெளியில ஈமானுக்கே ஆபத்து. கண்ணை மூடிட்டு வண்டி ஓட்ட முடியாது, வாகனத்தை இயக்க முடியாது. ஆனால் கண்ணை திறந்து விட்டு நீங்கள் வீதியிலே சுத்த முடியாது. பாவம் உங்களுக்கு முன்னால் போகும், உங்களுக்கு வலது வரும், உங்களுக்கு இடது வரும், உங்களுடைய சிந்தனையில் வரும். அப்படியான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இங்க இருக்கும்போது ஒரு பாதுகாப்பு, இங்க இருக்கும்போது ஒரு பாதுகாப்பு. உறவை பரிபூர்ணமாக செய்வதற்குது எவ்வளவு பெரிய நன்மை. பாவங்கள் சில பேர்கள்லாம் சொல்ல வந்தது, இந்த முகத்தை கழுவுகிற போது கண்களால், வாய்களால், காதுகளால், நாக்கால் செய்த பாவங்கள் அத்தனையும் கழுவப்படுது. சில முன்னோர்கள் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, உதவு செய்யும் போது, கைகளை கழுவும் போது கைகளால் செய்த பாவங்கள் தண்ணீர் அப்படி போகும்போது அதுவும் போகுதுன்னு சொன்னாங்க. பாவமும் கரைந்து போகிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுறதால உதவை இந்த காலகட்டத்தில் பரிபூர்ணமாக என்ன செய்யறது? குளிரத்தான் செய்யும், குளிர் அடிக்கத்தான் செய்யும். ஆனால் உதவை யார் பரிபூர்ணமாக செய்கிறாரோ அவருக்கு இவ்வளவு பெரிய நன்மை இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஆக இந்த காலம் இருக்கிறது, இந்த வசந்த காலம், இந்த குளிருடைய காலம் இருக்கிறது, நமக்கு நன்மைகளை அள்ளித்தர கனிமத்துல் வாரிதத்து அஸ்ஸௌமி ஷிதா, லேசான முறையிலே அமல்களை செய்து நிறைய நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய அருமையான காலத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அதிகமான நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய மனிதர்களாக நம்ம எல்லோரையும் ஆக்குவாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
ليكن يومك للشعب ودادا، ليكن حبك للأرض مداد. قلم أنت فكم عبرت عنا، وبنيت المجد أطوادا شدا. أنت يا ملهم شعب أن يبروا، عشت كم حققت للشعب مراد. ليكن يومك للشعب وداد.